இரத்த பீஜன் சொல்லிட்டு ஒரு அரக்கன். இரத்த பீஜனுக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. அவனது உடலில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு இரத்த துளியும் தரையில் பட்டால் அந்த இரத்தத்திலிருந்து மற்றொரு இரத்த பீஜன் உருவாகுவான். தேவர்களால் இரத்த பீஜனை அழிக்க முடியவில்லை. இந்த சூழலில் துர்க்கை தேவியில் கடும் கோபத்துடன் தன் புருவத்திலிருந்து காளியை உருவாக்கினாள். காளி தன் கூர்மையான ஆயுதங்களால் இரத்த பீஜனை வெட்டினாள். ஆனால் அவனது இரத்தம் பூமியில் சிந்தும் போதெல்லாம் புதிய அரக்கர்கள் தோன்றினார். இதனால் கோபமடைந்த காளி இரத்த பீஜனின் இரத்தம் தரையில் சிந்துவதற்கு முன்பே தன் நீண்ட நாவால் உறிஞ்சி அவனை அழித்து முடித்தாள். அரக்கனை அழித்த பிறகும் காளியின் கோபம் தணியவில்லை. அவர் ஆக்ரோஷமாக தாண்டவம் ஆடி உலகையே அழிக்கும் நிலைக்கு சென்றார். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் காளியின் கோபத்தை தணிக்க அவர் ஆடிக்கொண்டிருந்த பாதையில் படுத்து கொண்டார். தன் கணவர் சிவனை அறியாமல் மிதித்து விட்டதை உணர்ந்த காளி அதிர்ச்சியில் தன் நாக்கை வெளியே நீட்டி கோபத்தை குறைத்து கொண்டார். காளி கோபம் என்பது தீய சக்திகளை அழிப்பதற்கான ஆற்றலையும் காலத்தின் போக்கை குறைக்கிறது. பயங்கரமான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் அவள் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக என்றும் தாயாகவே போற்றுகிறாள்.